ப்ளீஸ்டா, என்னை விட்டுரு. என்னை நம்பி ஒரு குடும்பம் இருக்குது. இப்போ தானே எனக்கு ஒரு குழந்தை வர பிறந்திருக்கு. நான் இல்லைனா மட்டும் அவங்க என்ன அவங்க யோசிச்சு பாடுறா. ப்ளீஸ்டா, ப்ளீஸ். வயலன்ஸ்னால் உனக்கு என்னன்னு தெரியுமா? இந்த கண்ணால் சுடுறதோ இல்லை கத்தியால் குத்தி கிழிக்கிறதோ இல்லை. உன்கிட்ட ஒன்று இருக்குன்றதுக்காக அது இன்னொருத்தங்கிட்ட இல்லைன்னு அசிங்கப்படுத்துகிற பாரு. அதுதான் வயலன்ஸ். இந்த உலகம் பார்க்க அசிங்கமாக இருக்கிறவங்ககிட்டையும் பணம் இல்லாதவங்ககிட்டையும் ரொம்ப கொடூரமாக நடந்துக்குது. மை நேம் இஸ் பிளேக், ஆண்டோனியோ கிட் பிளேக். எனக்குன்னு என் அம்மா மட்டும்தான் இருந்தான். என்னைக்கு என்னை விட்டு போனாலும் எனக்குள்ள வெஞ்சன்ஸ், வயலன்ஸ் எல்லாமே அதிகமாகிடுச்சு. இன்றைய முக்கிய செய்திகள். மேலும் ஆவடியில் 2 கொலை, கொலையாளியை கண்டுபிடிக்க தனிப்படை அமைத்து காவல்துறை தீவிர தேடல். இல்லைண்ணா, கொஞ்சம் எதனா கிடைச்சா சொல்லுங்கண்ணா. சம்பளம் இப்போதைக்கு கம்மியாக இருந்தால் கூட ஓகே. ஆ சரிண்ணா. ஆ அண்ணா எப்படிண்ணா இருக்கீங்க? ஆ நல்லா இருக்குண்ணா. அண்ணா, வேலை விஷயமா சொல்லியிருந்தேனேண்ணா. ஆ சரி சரி ஓகேண்ணா. கிடைச்சா சொல்லுங்கள். ஆ டிஸ்டர்ப் பண்ணதுக்கு சாரிண்ணா. டேய், வேக்கன்சி ஏதாவது போச்சுன்னா சொல்லுன்னு சொன்னலடா. கடன் வேற ஏறி போச்சுடா. அப்பா அம்மா கடன் தொலை தாங்க முடியாம ஊரை விட்டு என் கூட வந்து தங்கிட்டாங்க. வேற யார்ட்டையாச்சும் கேட்டாது சொல்லுடா, ப்ளீஸ்டா. சரி வச்சிடுறேன்.
வாழ்க்கையில் என்றைக்குமே இந்த மிட் அண்ட் ஆவரேஜாக இருந்துடவே கூடாது. ஆவரேஜ் லைஃப், ஆவரேஜ் ஸ்டூடெண்ட், எல்லாமே ஆவரேஜ். ஒன்று டாப்பில் இருக்கணும், இல்லைன்னா பாட்டம்லே கிடந்து செத்துடணும். முன்னாடியும் கால் வைக்க முடியாமல், பின்னாடியும் போக விருப்பம் இல்லாமல். மை நேம் இஸ் ரசிகன். வாழ்க்கையை ரசிக்கவே முடியாதவனுக்கு பேர் ரசிகன். பேத்தட்டிக்கல. டேய் எவ்வளோ நேரம் இங்கே நிற்கிறது? இந்த காரணம்லாம் சொல்லிருக்காத. ஒரு 4 நாள் தான் டைம். 4 நாளுக்கு அப்புறம் இதே இடத்துல வந்து நிற்பேன். ஒழுங்காக காசை வட்டியோடு எடுத்துன்னு வந்து தரேன். அண்ணா, அண்ணா, என்ன தான் கூப்பிடுறியா? உங்களை தான் இது வர இருங்க. உங்களை நிறைய வாட்டி நோட்டீஸ் பண்ணியிருக்கேன். உங்ககிட்ட பேசணும்னு அடிக்கடி தோணும். ஐ திங்க் யுவர் மைண்ட் இஸ் காட் அப் வித் சம்திங். இட்ஸ் நாட் யோர் கன்சர்ன். எதுக்கு கூப்பிட்டியோ சொல்லிட்டு கிளம்பு. ஒரு சின்ன உதவி. உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது வேலை இருந்ததுன்னா எனக்கு கொஞ்சம் ரெஃபர் மட்டும் பண்ணுறீங்களா? இதனோட பேர், என் நம்பர். ஏதாவது வேலை இருந்து கிடச்சதுன்னா மட்டும் கொஞ்சம் சொல்லுங்கள். தேங்க்யூ. சொல்கிறா. டேய், இந்த கேஸில் ஒரு லீடும் கிடைக்கல. இந்த கமிஷனர் வேறு கேஸை க்ளோஸ் பண்ண சொல்லி டார்ச்சர் பண்ணுறாரு. நாம் சொல்கிற எந்த சஜஷனுமே கேட்க மாட்டாரா. டிபார்ட்மெண்ட் பேர் கட்டுன்னு சொல்லிட்டு சீக்கிரமாக இந்த கேஸை க்ளோஸ் பண்ண சொல்கிறாரு. இந்த கேஸே க்ளோஸ் பண்ணாலும் நான் இந்த கேஸை தனியாக இன்வெஸ்டிகேட் பண்ண தாண்ட போகிறேன். டேய் இருடா, கூப்பிட்றேன். ஹலோ, யார்? நான் பிளேக் பேசுகிறேன். சொல்லுங்கண்ணா. நிறைய பேருக்கு நம்பர் கொடுத்துருந்தேண்ணா, அதான் தெரில. வேலை கேட்டிருந்தல, அதான் ஒன்று வந்திருக்கு. நேரில் வந்தால் பேசலாம். வீடு அங்கேயே தான். நீ எங்கே ஸ்டிக்கர் அவுட் கொடுத்தியோ அங்கேயே தான். சரி, ஓகே, நான் இதோ வரேன். ஒரு நிமிஷம். ஃப்ரெண்ட் ஒரு லாக் ஆகிருக்கு, திறக்கிறது கொஞ்சம் கஷ்டம். நீ பேக் டோர் வழியே வந்துடு. சரி, ஓகே, நான் 10 நிமிஷம் வந்துடுறேன். ஓப்பனில் தான் இருக்கு. பெரியவரே, ஒரு நிமிஷம். இவனை இதுக்கு முன்னாடி எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? இவன் இந்த பக்கம் தான் அடிக்கடி சுற்றிட்டு இருப்பானா? இல்லை வேணாண்ணா. கொடி.
தேங்க்ஸ். ஏன் 12th நிறுத்திட்ட? அதுக்கு மேலே படிக்க இஷ்டம் இல்லையா? அப்படி இல்லை, வீட்டில் கஷ்டம். ஊரில் நிறைய கடன் வாங்கிட்டோம். அந்த கடன் தொலை தாங்க முடியாமல் தான் இங்கே சென்னைக்கே வந்தோம். இப்போ நான் வேலைக்கு போய் தான் அந்த கடன்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அடைக்கணும். எங்கள் அப்பா மேலே தான் எனக்கு அடிக்கடி கோவம் வரும். மற்ற பசங்க மாதிரி என்னால் வாழ்க்கையை ரசித்து வாழ முடியாதுன்னு கிடப்பேன். ஆனால் என் பேர் ரசிகன் வச்சிட்டார். நானும் உன்ன மாதிரி தான். சின்ன வயசுலேருந்தே நம்ம கலர் வச்சு நம்மளே டிகிரேட் பண்ணிட்டு இருப்பானுங்க. ஒரு மாதிரி வித்தியாசமாக பார்ப்பானுங்க. வழக்கத்துக்கு மாறா கருப்பாக பிறந்ததுனால என் கூட இருக்கவங்களே என்னை கலாய்க்க ஆரம்பித்தாங்க. ஆனால் எனக்கு எங்கே தெரியுமா கோவம் வந்துச்சு? என் ஃப்ரெண்டு அவன் அக்கா குழந்தைய வச்சிருந்தான். அது பார்க்க செம்ம வெள்ளையா அழகா இருக்கும். அது ஆசையா தொட போனா எட்ரா கைய, உன் கலர் என் குழந்தைக்கு ஒட்டிக்க போகுது அப்படின்னு சொன்னான். சுத்தி இருக்கவங்க பார்த்ததும் எனக்கு ரொம்ப அசிங்கமா இருந்துச்சு. வீட்டுக்கு வந்து அழுதேன். என் அம்மா சின்ன வயசுல எனக்கு புரியாதுன்னு, ஒன்றும் இல்லடா கண்ணா, அவனை கொண்டு போட்டுடலாம்டா அப்படின்னு சொன்னான். ஆனா நான் அவனை எப்படி கொள்ளணும்னு நினைச்சேன் தெரியுமா? அங்கே பாரேன், அவன் எவ்வளோ அழகா ஓடுறான். அவங்க அம்மா கலரு. நான் கூட எங்கே உன் கலர் வந்துடுவோன்னு பயந்துட்டேன். நீ ஸ்கூல்ல இருந்து இன்னும் திருந்தவே இல்லைல்ல? நீ வளர்ந்த அப்புறம் ஒரு நாள் உங்க அப்பனை நான் தான் கொண்டு தெரிய வந்து, ஒருவேளை நான் உயிரோட இருந்தேன்னா உனக்காக காத்திருப்பேன். All I can give you is revenge. இதுக்காகலாம் கொலை பண்ணுவாங்களா? நீங்கள் கற்பனையாக சொல்கிறது இவ்வளோ கொடூரமாக இருக்கு. சரி, எனக்கு எதுவும் வேலை பார்த்து வச்சிருக்கேன்னு சொன்னீங்களே. ரெஸ்ட் ரூம் எங்கே இருக்கு? ரெஸ்ட் ரூம் எங்கே? இந்த பக்கம். நீங்கள் என்னை கூப்பிட்டு எனக்கு சந்தேகமாக இருக்கு. என்னை விட்டுருங்க, நான் இதை மறந்துடுறேன். எனக்கு வேலையை வேணாம், ஒன்றும் வேணாம். நான் இந்த டெட் பாடியை பார்க்கல, ப்ளீஸ். நீங்க எந்த பணமும் இல்லை. அப்படி உன் கண்ணுக்கு தெரிஞ்சதுன்னா நீ பணமா கிடப்ப.
பேசலாமா? வாங்க வாங்க, பேர் வச்சிட்டீங்களா? வச்சிட்டோம்க்கா. போன வாரம் தான் வீட்டோட சிம்பிளா முடிச்சிட்டோம். என்ன பேரு? தேவதர்ஷினி. நான் என் ஃப்ரெண்டை கொண்டது உண்மைதான். அதுதான் என்னோட கொலை. எந்த நடுக்கமும் இல்லை, எந்த பயமும் இல்லை. முழுக்க முழுக்க வெஞ்சன்ஸ் மட்டும்தான். அப்ப இந்த கொலை எதுக்கு? இவன் பக்கத்து வீட்டில் இருக்கிறவன். இவன் வீட்டில் தேவதர்ஷினி ஒரு பொண்ணோட அம்மா வேலை பார்க்குது. வெறும் 7வது படிக்கிற பொண்ணு. ஸ்கூல் முடிச்சுட்டு அவள் அம்மாவை பார்க்க போயிருக்கான். அப்போ இவன் ரேப் பண்ண ட்ரை பண்ணியிருக்கான். பாவம், போலீஸ் கேஸ் கொடுத்தா பொண்ணோட பேர் கெட்டுருன்னு அவன் சட்டையை பிடிச்சி கேட்க போயிருக்கா. அதுக்கு அவன் என்ன தெரியுமா சொல்லியிருக்கான்? காசு இல்லைன்னு தானே வேலை பார்க்க வர, உன் பொண்ணை கொஞ்ச நேரம் கொடு, உன்னை பணக்காரே ஆக்கிறேன்னு சொல்லியிருக்கான். அதான் கொன்னேன். ஒருத்தங்கிட்ட இல்லாதது இன்னொருத்தங்கிட்ட இருக்குன்றதுக்காக அவனை எவ்வளோ கீர்த்தனமாக நடத்தலாமா? அதுக்கு கொலை ஒரு தீர்வாயிடாது. எல்லாரும் ஒரு குறையோட தான் பிறக்கிறோம். எல்லாரும் ஒரு விதத்தில் யார்கிட்டயும் அசிங்கப்பட்டு தான் போகிறோம். அதுக்குன்னு ஒருத்தர் கொல்ல ஆரம்பிச்சா எங்கே போய் முடியும்? உங்கள் அப்பாவை கடன் திரும்ப கேட்டு வீடு தேடி அசிங்கப்படுத்துறோன்னே உனக்கு ஒரு தடவை கூட சாவடிக்கணும்னு தோணலை? கண்டிப்பாக தோணியிருக்கும். நீ யோசிச்சிருப்ப. நீ யோசிச்ச, நான் செஞ்சேன். அவ்வளோதான் வித்தியாசம். வித்தியாசம்தான். நான் என்னோட எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணுறேன், நீ பண்ணலை. அதான் என்ன மாதிரி மனுஷனுக்கும் உன்ன மாதிரி சைக்கோக்கும் இருக்க வித்தியாசம். நான் பண்ணது என்னமோ 2 கொலை தான். இதுக்கு முன்னாடி என் ஃப்ரெண்டை கொலை பண்ணேன். ஃபாரன்சிக்கில் டாக்குமெண்ட் எக்ஸாமினராக இருந்தேன். அதனால அவன் ஹேண்ட் ரைட்டிங்கில் லெட்டர் எழுதி வச்சுட்டு சூசைடுன்னு மாற்றிட்டேன். நீ எத்தனை கொலை வேணா பண்ணிக்க, என்னை விட்டுரு. நான் போயிடுறேன், ப்ளீஸ். டேய், நான் அதே இடத்துல வந்து நிற்கிறேன். நீ அதுக்குள்ளே காசு எடுத்துன்னு வர. இன்னும் நான் 10 நிமிஷம் தான் பார்ப்பேன். அதுக்குள்ளே நீங்கள் வந்தாகணும். உன்னை இங்கே கூப்பிட்டது இந்த ஏடிஎம் கார்டில் 17 lakhs இருக்குது. இதோட பாஸ்வேர்ட் இந்த பாக்ஸ்குள்ளே. ஐ ஹவ் லிவ் லாங் எனஃப் டு see myself become villain ரசிகன். இந்த கன்னில் ஒரு புல்லட் தான் இருக்குது. த லாஸ்ட் புல்லட். என்னை சுட்டுட்டு இந்த காசு எடுத்துட்டு போ. போய் எல்லா கடனையும் அடைச்சிடு. உன்னை கொண்டுட்டு இந்த பணத்தை எடுத்துட்டு போய் என் கடன்லாம் அடிச்சுட்டு என்னால் கடைசி வரை கில்ட்டிலே சாவ முடியாது உன்ன மாதிரி. அப்படியே உனக்கு சாவணும்னா நீயே சுட்டுன்னு செத்துரு. தற்கொலை கோழைங்களுக்கானது. ஒரு கட்டத்துக்கு மேலே நான் கெஞ்சிட்டு இருக்க மாட்டேன்.
டேய் இன்னுமாடா வர? I have lived long enough to see myself become villain, Rasigan. அதை சொன்னேண்ணா வேணாம் வேணான்னு. ஐயோ மன்னிச்சிருங்கண்ணா. தயவு செஞ்சு கத்தாத, என்னை நிம்மதியாக சாக விட. ஐயோ சார் கன்ஃபார்ம் ஷூட் அவுட் நடந்திருக்கு. உள்ள டாய்லெட்டில் ஒருத்தனை கட்டி போட்டு தொண்டையிலே புல்லட் இறக்கியிருக்கான். இங்கே ஒருத்தனை நெஞ்சிலே சுட்டு சாவடிச்சிருக்கான். வந்தவன் ஃப்ரண்ட் டோர் வழியாக யூஸ் பண்ணல சார், பின்னாடி வழியாக யூஸ் பண்ணியிருக்கான். இந்த நேரத்தில் உனக்கண்ணே இங்கே வேலை? ஒருத்தங்கிட்ட வட்டி காசு கொடுத்துருந்தேன் சார், எடுத்துன்னு வரேன்னு சொல்லியிருந்தான். அப்போ தான் சுடுற சவுண்டு கேட்டு உள்ளே ஓடி வந்து பார்த்தேன் சார். எப்பவுமே லேட்டாக வர நீங்கள் வந்துட்டீங்க, இன்னும் அவனை காணோம் சார். வேறு யார் உள்ளே இருந்தா? விண்டோ வழியாக பார்க்கும்போது ஒருத்தன் உள்ள கன்னோட ஓடினான் சார். நீ அவன் மூஞ்சியை பார்த்தியா? இல்லை நான் பார்க்கல சார். சார் என்ன பண்ணலாம்? அவனை அங்கேருந்து அனுப்பிடு. ஓ நீ கிளம்பு. மூஞ்ச பார்த்துன்னு சொன்னால் அங்கே வா இங்கே வா நம்ம உசுரை வாங்குவானுங்க. ஆல்ரெடி ஆவடியில் நடந்த 2 கொலை கேஸு இன்னும் முடியலையா? நீ ஒன்று பண்ணு, உங்ககிட்ட அன்அக்கௌண்ட்டா ஒரு கன் வச்சிருப்பல, அதை சோபா கிட்ட செத்தவனோட கயிறு வகையை அதில் வச்சுட்டு அவன் ரெஸ்ட் ரூமில் இருக்கிறவனை சுட்டுட்டு இவனே கில்ட்டியில் சூசைட் பண்ணிக்கிட்டான்னு கேஸை க்ளோஸ் பண்ணு. இதுக்கு மேலே இந்த கேஸை நோண்டாத.
அழகன் அழகன், எழுந்துக்கோப்பா. வா, அம்மா கிட்ட வா.